3 வருஷம் கழிச்சு என் கம்பெனியோட ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்காக நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்கே And so to summarize, tomotherapy combines IMRT and CT scanning technology. It helps us scan deeper, find those hard to reach tumors and treat them. Thank you. Congratulations. Very nice demo, Murli. Thank you, sir. உங்க சப்போர்ட் இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும். Really did an excellent presentation. 18%. Sir, one second, please, sir. வண்டிக்கு சொல்லிட்டீங்க? சொல்லிட்டேம்மா, வண்டி வந்து மாயா நீரு நான் பாக்குறேன். காலையில உங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? தயவு செஞ்சு எங்களை பார்த்தது அப்பா கிட்ட சொல்லிடாத, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. இந்த பையில தான் நீ விரும்புறேன்னு சொல்லியிருந்தா ஊரே மிரள்ற அளவுக்கு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிருப்போம்மா. அதை விட்டுட்டு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நல்லா இருப்பா. இன்னும் என்ன ஐயா மாமான்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள. வாழ்க்கையிலே முதல் முறையா என் பொண்ணு சமைச்சதை சாப்பிட்றேன். சமையல் ரொம்ப பிரமாதமா. சரி, நீங்க சாப்பிட்டு கிளம்புமா. எங்கண்ணே? ஊருக்கு தான். ஊருக்கா? ஆமா, இனிமே என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சங்கடமா இருந்தா சொல்லுங்க. இப்பவே என் சொத்துல பேர் பாதி என் பொண்ணு பேர்ல எழுதிடுறேன். வீட்டை விட்டு ஓடும்போது யோசிக்கல, வரத்துக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க. சும்மா வாங்க மாப்ள. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, 2 நாள்ல வந்துருவேன். நீங்க வேணா மாயா கூட்டு போங்களேன். அப்ப நீ கிளம்பு. கல்யாணமாகி முத பிறந்த வீட்டுக்கு வரும்போது தனியாவா வர்றது? அதுவும் புள்ளட்டாச்சு. 2 நாள் தானே, அவர் வேலை முடிஞ்சதும் சேர்ந்தே வரும். மாயா 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 மாயாமா மாயா மாயாமா மாப்பிள்ள மாயா மாயாமா என்ன எந்த பொட்டிலையும் காணோம்? மாயா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. மாயா! எல்லாம் தேடிட்டீங்களா? ஏன்பா இந்த ட்ரெயின்ல தானப்பா வரேன்னு சொன்னேன். ஆமாப்பா, அண்ணா காணுமே. வண்டி போகுது. மாயா போனை போடுப்பா. சீக்கிரம் எடுக்கிறாளப்பா. மாயா எதுலயுமே ஆளை காணோம். ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஒன்றும் புரியலையப்பா. வரேன்னு சொன்னவங்க அன்னைக்கு அவங்க வரல. அவங்க தங்கியிருந்த வீட்டில் போய் விசாரிச்சு பார்த்தேன், காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்பா மேல இருக்கிற பயத்தில் ஓடி போயிட்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, போன இடத்துல சந்தோஷமா இருந்தா போதும் தான் இவ்வளோ நாளாக இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவளை இப்படி அன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு பயந்தராக எங்கேயும் போல, இந்த ஊருக்கு தான் வந்தா. ஆனால் அவளை ஒரு ஸ்டேஷன் முன்னாடி இறக்கிட்டாங்க. இங்க இருக்கியாமா?
என்னண்ணே இந்த ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன். இறங்கி வா சொல்றேன். நீ வர்றது நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியாது. தெரிஞ்சா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. நீ வீட்டுக்கு வந்த அப்புறமே சொல்லிக்கலாம்னு அப்பா சொன்னாரு. அதனால தான் நான் ஒரு ஸ்டேஷன் முன்னாடியே வந்துட்டேன். நம்ம எப்படி இந்த குறுக்கு பாதை வழியா வீட்டுக்கு போயிடலாம். என்னன்னு தெரியல, ஸ்ட்ரக் ஆகுது. தள்ளி பார்க்குறேன். நீங்க இருங்க மச்சான், நான் போறேன். அண்ணே நிறுத்துங்கண்ணே. மச்சான் சீக்கிரம் இருங்க. அண்ணே என்ன பண்றீங்க? மச்சான் அண்ணே அவர் ஓடி வராருண்ணே. வரட்டும். அவங்கெல்லாம் நம்ம கார் பின்னாடி தான் ஓடி வரணும். கூட உட்காந்து வரக்கூடாது. அண்ணே என்ன மச்சான் ஓட விட்டீங்க? யாருக்கு யாரா மச்சான்? உங்க 2 பேரையும் போட்டு தள்ளத்தான் ஒரு ஸ்டேஷன் முன்னாடியே இறக்கி இந்த காட்டுப்பாதை வழியா கூட்டிட்டு வந்தேன். ஏய் போடுறா. இன்னைக்கு செத்துங்கடா நீங்க. போயிடு. போடாயா அப்பா. போயிடு. போ. மாயா மாயா எங்கடா அவங்க? எங்கடா போயிட போறாங்க? அண்ணே வலிக்குதுண்ணே. அண்ணே என்ன விட்டுறேண்ணே. என்னங்க எங்க இருக்கீங்க? இல்ல வேணாண்ணே வலிக்குதுண்ணே. ஐயோ வந்துடாதீங்க. நான் புள்ள தச்சு போனேண்ணே. என்ன விட்டுருங்கண்ணே. என் புள்ளைக்கு ஏதாவது ஆயிடும்ண்ணே. வந்துடாதீங்க. மாயா எங்க? எங்கடி இருக்க? அடி இப்ப நீ வெளியே வரல, இவனை கண்டம் துண்டமா ஆக்கிடுவேன். வா, நீ வரலனா இவன் செத்துருவான். மாயா வெளில வராத, வெளில வந்துடாத. உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தைக்காக சொல்ற மாயா, என்ன ஆனாலும் வந்துடாத. ப்ளீஸ் மாயா வராத. என்னடா பண்றீங்க? அண்ணன் அவரை அழிக்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. அன்னைக்கு சொல்ல கேட்பாருப்பா. அப்பா வேண்டாம்னு சொல்லுங்க. அப்பா வேண்டாம்னு சொல்லுங்க. அவன் உனக்கு வேண்டாமா? தப்பு பண்ணிட்டியம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டியம்மா. அப்பா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, மன்னிச்சு விட்டுருங்கப்பா. அம்மா, நம்ம ஜாதி என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, வம்சம் என்ன,
இப்படி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டியம்மா. கோபத்தை என் மேல காட்டுங்க. இந்த பொண்ணு விட்டுருங்கய்யா. பொண்ணா? அது ஏன் ரத்தம் ஓடின வரைக்கும் தான். இப்போ ஓ ரத்தம் கலந்துருச்சு இல்லப்பா. எனக்காக இல்லாட்டியும் என் வயத்துல வளர்ற குழந்தைக்காகவாவது எங்களை விட்டுடுங்கப்பா. அதுக்காக அம்மா உன்னை கொல்ல போறேன். நம்ம வம்சத்தோட கௌரவத்தை அழிச்ச குழந்தை இருக்கக்கூடாது. நான் ரொம்ப பாசமா வளர்த்துட்டப்பா. உன்னை அடிச்சு கொள்ள மனசு வரல. பேசாம இந்த விஷத்தை நீயாவே குடிச்சிட்டு செத்துருக்கன்னு. வேணாமாயா, சொன்னா கேளுமாயா, அது குடிக்காத. அவர் ரொம்ப பாவம்ப்பா. அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நான் தான் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு ஓட்டேன். தப்பு பண்ணது நான். விஷத்தை குடிச்சிட்டு செத்துட்டேன். அவரை விட்டுடுங்கப்பா. கெஞ்சி கேட்கிறேன், அவரை விட்டுடுங்க. நீ கஷ்டப்படாம போய் சேருமா. அவனை விட்டுற. வேணாம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. வேணாம், என்னை பத்தி கவலைப்படாத. பாத்துமா, பார்த்து வலிக்க போதுமா. அவரை விட்டுருவேன்னு சொன்னீங்களப்பா. நீயே வேணான்னு போது அவ யாருமா? ஐயா, ஐயா, போதுமையா, விடுங்க, அவன் செத்துட்டா. நம்பி வந்தோம், இப்படி பண்ணிட்டீங்க. விட மாட்டேன். வம்சத்தையே அழிப்பேன். என்னதான் கண்ட ரத்தம் கலந்தாலும் நம்ம பரம்பரை ரத்தம் கொஞ்சம் ஓடுதில்லை. அதான் பட்டுன்னு உயிர் போக மாட்டேங்குது. இவங்களை எங்கேயாவது கண் காணாத இடத்துல புதைச்சிருக்கணும். என்னால இதுக்கு மேல பார்க்க முடியாது. மாயா கொலையை பற்றி அந்த டிரைவர் முத்து கார்பெண்டர்கிட்ட போதையில் உளறியிருக்கான். அவன் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவள் சொன்ன மாதிரியே டிரைவரை கொண்டுட்டா. உங்கள் அப்பா உயிருக்கு போராடிட்டுருக்காரு. உங்கள் அண்ணன் என்னன்னே தெரில. அவளை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீ. நான் ஒன்றுமே பண்ணல ரவி. அவள் இருந்த இடத்த காட்டி கொடுத்துருக்க. அது மட்டும் இல்லை, அவள் பழிவாங்க துடிக்கிற பரம்பரையில் மிச்சம் இருக்கிறது நீயும் குழந்தையும் தான். உங்களுக்கு ஓகேனா ഞാൻ എൻ്റെ ചിറ്റപ്പൻ്റെ അടുത്ത് பேசுறேன். அவர் ரொம்ப பவர்ஃபுல். அவரால் எந்த ஆவையும் விரட்ட முடியும். ரொம்ப தூரம் இல்ல, கேரளா பார்டர் தான். ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாம். தம்பி கொஞ்சம் வாங்களேன், ஊர் பெரியவங்க வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். நாளைக்கு காலையில் நம்ம ஊர் அம்மன் கோயில் கும்பாபிஷேகம். அதுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. ஊர் பெரிய தலைக்கட்டுங்கிற முறையில் ஐயா தான் வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். ஆனால் இப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால மூத்தவரை கூட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐயோ, அவரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காருங்க. அதனால என்ன, சின்னவர் வரட்டும், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிக்கணும்ல. ஐயோ, நான் எதுக்குங்க அங்கே தம்பி வந்து? நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். அந்த வீட்டுக்கு போனார்னா அவர் எப்போ வருவார்னே தெரியாது. நேரமாவது, அங்கே எல்லாரும் கோயிலில் காத்துக்கிட்டு இருக்காங்க.
சரி நான் வரேன்.